சந்திராயன்-3 திட்டத்தில் பணியாற்றிய விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு மத்திய அரசு விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்கள் 33 பேருக்கு ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார் விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சந்திராயன்-3 குழுவுக்கு விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்கள் 33 பேருக்கு ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, செய்தி குறித்தான விவரங்கள் என்ன? சந்திரயான்-3 திட்ட குழுவுக்கு மத்திய அரசின் மிகவும் ஒரு உயரிய விருதான புரஸ்கார் விருது, அதாவது விக்யான் விருது என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஷ்டிரிய விக்யான் என்று அறிவிக்கக்கூடிய இந்த விருது என்பது தற்போது சந்திரயான்-3 திட்டக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த உலகையை திரும்பி பார்க்க வைத்த சந்திரயான்-3 என்பது மிகப்பெரிய உலக அளவில் பேசப்பட்ட ஒரு மிக முக்கிய ஒரு நிகழ்வு. எனவே இந்த நிகழ்வில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அனைவருக்கும் இந்த விருது என்பது வழங்குவதற்கான அறிவிப்பை தற்போது மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. எனவே புரஸ்கார் விருதின் கீழ் வழங்கக்கூடிய இந்த ராஷ்டிரிய விக்யான் விருது என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்திரயான்-3 திட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் உட்பட பலர் இந்த திட்டத்திற்காக மிகவும் உழைத்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். எனவே அவர்களை கௌரவிக்கக்கூடிய வகையில் தான் இந்த விருது என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரமுத்துவேல் இந்த திட்டத்தினுடைய இயக்குநராக இருந்து பணியாற்றி இருக்கிறார். எனவே அவருக்கும் சேர்த்துதான் இந்த ராஷ்டிரிய விக்யான் விருது என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் மிக உயரிய விருதாக பார்க்கப்படக்கூடிய இந்த விருது வழங்குவதற்கான இந்த அறிவிப்பை தான் தற்போது மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு பிரிவுகளில் இந்த விஞ்ஞான ரீதியாக பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்திய குழுவுக்கு இந்த விருது என்பது ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு அறிவித்து வருகிறது. அந்த அடிப்படையிலேயே சந்திரயான்-3 திட்டக்குழுவுக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்று இந்த விருதை நேரடியாக அவர்கள் குடியரசுத் தலைவரிடம் மூலமாக இந்த விருதை பெற இருக்கிறார்கள். எனவே மிக உயரிய விருதாக பார்க்கப்படக்கூடிய இந்த விக்யான் விருது, ராஷ்டிரிய விக்யான் விருது என்பது தற்போது சந்திரயான்-3 திட்டக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்டிருப்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகவே பார்க்கப்படுகின்றது. சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.